தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அசுத்த ஆவியால் பிரச்சனையா? இதை மட்டும் செய்யுங்க ஓடிவிடும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அசுத்தாவி பிரச்சனை இது பலரை சங்கடத்தில் ஆழ்த்துகிறது. கிறிஸ்தவர்களை கூட இந்த அசுத்தாவி பிரச்சனை பாதித்துள்ளது. அசுத்தாவியை கண்டு கிறிஸ்தவர்கள் பயந்து போகிறார்கள். வேதம் கூறுகிறது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிப்போவான் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் அசுத்தாவி என்று சொல்லாலே கிறிஸ்தவர்களுக்கு ஒருவித பயம். அசுத்தாவி பிரச்சனையா? பில்லி சூனியம், மாந்திரிகம் என்று பிரச்சனையா? செய்வினை ஏதாவது செய்து விடுவார்கள் என்று பிரச்சனையா? கவலையே வேண்டாம். பில்லி சூனியம், அசுத்தாவி, செய்வினை, மை, மாந்திரிகம் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையாவதற்கு ஒரு வழி உண்டு. ஒரு எளிய வழிதான். உங்கள் வீட்டில் அந்தோணியார் படத்தை மட்டும் வைங்க போதும். அந்தோணியார், புனித அந்தோணியார், அவர் இந்த உலகத்தின் வாழும் பொழுது ஏகப்பட்ட பிசாசுகளை, அசுத்தாவிகளை வெளியே விரட்டியிருக்கிறார். இப்பொழுதும் கூட புளியம்பட்டி, உவரி ஆகிய தேவாலயங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அசுத்தாவி பிடித்தவர்கள் அங்கே கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். ஜபம் செய்து அவர்கள் அசுத்தாவி நீங்கி குணமடைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வீடுகளில் இந்த அந்தோணியார் படம் இருக்கும். மேலும் சிலர் தங்களுடைய வீட்டு வாசலிலே கூட அந்த அந்தோணியார் படத்தை வைத்துள்ளார்கள். அந்தோணியார் சொரூபத்தை வீட்டின் மேல் வெளிப்புறத்திலே வைத்திருப்பார்கள். அசுத்தாவி தங்களுடைய வீட்டுக்குள் வரக்கூடாது என்பது. ஏனென்று சொன்னால் அந்தோணியாரை கண்டவுடன் அசுத்தாவி நடுநடுங்கி ஓடிப்போகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் சரி, மற்ற கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்து சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, புனித அந்தோணியார் அவர்களுடைய உருவப்படத்தை தங்களுடைய வீடுகளிலே வையுங்கள். வெள்ளி செவ்வாய்க்கு அந்தோணியார் நவநாள் ஜபம் ஒப்புக்கொடுங்கள். அந்தோணியார் படத்தை வீட்டில் வெளியேயும் வையுங்கள். பிசாசு உங்களுடைய வீட்டுக்குள்ளே வரவே மாட்டான். எல்லா கத்தோலிக்க வீடுகளில் கூட இதுதான் வச்சுருக்காங்க. அதை பின்பற்றுங்கள். உங்களுக்கு பிசாசை குறித்து எந்த கவலையும் வேண்டாம். வேதம் சொல்லுது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிப்போவான் என்று. பிசாசு தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம். உயிர் தான் இருக்கு, அவனுக்கு வால் தான் ஆடிக்கிட்டு இருக்கு. தலை நசுக்கப்பட்டாச்சு. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. பிசாசை கண்டு பயப்படாதீங்க, எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடிப்போவான்.